வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய அளவில் ஏற்பட்ட மின்தடையின் காரணத்தை இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. ஒரே வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு முடிக்க முடியாது என பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாந்த சுட்டிக்காட்டு. மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் அதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் சுனில் ஹெந்தனத்தி தெரிவிப்பு. அரசு ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை முதலாவது வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகர்த்து விட்டதாக அஜித் கே திலகரத்ன சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த பிப்ரவரி 9 நாடளாவிய அளவில் ஏற்பட்ட மின்தடையின் காரணத்தை இலங்கை மின்சார சபை விளக்கியுள்ளது. அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த மின்தடையுடன் கூடிய அனர்த்தம் நிகழ்ந்ததாக சபை அறிவித்துள்ளது. இதனையடுத்து மின்தடை தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு இலங்கை மின்சார சபை ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான நிலைமைகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சபை அறிவித்துள்ளது. இதேவேளை சமீபத்திய மின்தடைக்கான காரணத்தை கண்டறிய அரசாங்கம் இன்னமும் விசாரணைகளை நடத்தி வருவதாக அரசாங்கத்தின் தலைமை கொறடா நலிந்து ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இன்றைய தினம் சபையின் நிலையியல் கட்டளைகள் 27(2) கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மின்தடைக்கான காரணம் தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த அரசாங்கத்தின் தலைமை கொறடா நலிந்து ஜெயதிச குரங்குகளை பற்றி தொடர்ந்து பேச வேண்டாம், மின்தடைக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய நாங்கள் இன்னமும் விசாரணைகளை நடத்தி வருகிறோம் என்றார். மேலும் மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து ஒரு அறிக்கையினை வெளியிடுவார் என்றும் உறுதியளித்தார். அத்தியாவசிய பொருட்களுக்கு வரிச்சலுகைகள் வழங்குவது குறித்து தனது அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது சில கட்டுப்பாடுகள் உள்ளன என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாந்த தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறும்போது ஒரே வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு முடிக்க முடியாது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முதல் பட்ஜெட்டில் நாம் என்ன செய்கிறோமோ என்பதை கொள்கை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதில்லை. முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது இந்த பயணத்தின் ஆரம்ப நிலையாக இருக்கிறது. கொள்கைகள் பரந்த விஷயமாக இருக்கும், ஆனால் செயல்களுக்கு ஒரு காலக்கெடு இருப்பது அவசியம். காட்சிக்கு காலக்கெடு இல்லை என்றார். வரி என்பது மறைமுக வரி என்பதை கூறியதோடு இது மிக அதிகமாக 18% எனவும் அதனை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆனால் அதற்கு எல்லைகள் உள்ளது. பொருளாதாரத்தின் நிலைதான் அதற்கான எல்லையை நிர்ணயிக்கின்றது. சர்வதேச நாணய கடமையின் கீழ் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டில் சிக்கிவிட்டோம். எதிர்காலத்தில் இந்த வரியை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுப்போம். எனினும் முதல் வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மாற்ற முடியாது. ஆனால் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை நீக்குவது எங்கள் தற்போதைய முன்னுரிமையாக உள்ளது. சர்வதேச நாணய திட்டம் இல்லாவிடின் இந்த முடிவினை முதல் பட்ஜெட்டிலேயே எடுத்திருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் என்றும் அதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்தமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறியதாவது, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எந்த தரப்பினரையும் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கவில்லை என்பதோடு மக்களின் உரிமைகள் மற்றும் நாட்டின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பிற நாடுகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது சில தனியார் நிறுவனங்களின் தேவைகளுக்கு மட்டுமே வரவு செலவு திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் இம்முறை உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக சிறைச்சாலைகள் மற்றும் சிறப்பு நிலையங்களில் உள்ள பிள்ளைகளின் நலன் கருதி பெரும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள அதே நேரம் அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளும் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கான விசேட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள அதே நேரம் நாடு ரீதியாக முன்னேற்றம் அடையவும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் நோக்கில் வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இம்முறை அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் எந்த திட்டமும் முன்வைக்கப்படவில்லை. மாறாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகளை அபிவிருத்தி செய்ய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அரசாங்கத்தின் மீது அரசு ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையினை முதலாவது வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகர்த்து விட்டதாக அரசு, மாகாண மற்றும் அரசு தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்தை முன்வைத்தார்.
அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் குறித்து அரசு ஊழியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தனர். ஆனால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரவு செலவு திட்டம் அரசு ஊழியர்களின் நலன்களுக்கு எதிராக இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. 20,000 ரூபாய் சம்பள உயர்வுக்காக அரசு ஊழியர்கள் முன்வந்து போராடினர். மேலும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் நம்பிக்கையிலேயே பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்கும் ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் அந்த நம்பிக்கை முற்றிலுமாக தகர்ந்து போயுள்ளமை அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. அரசாங்கம் அதிகரித்துள்ள சம்பள உயர்வு மிக குறைவானதாக இருப்பதால் அது அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முழுமையாக மாறானதாகவே உள்ளது. எனவே அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படவில்லை என்றால் வேலைநிறுத்தம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை எனவும் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் பட்ஜெட் விளக்க காட்சியில் நீண்டகால அடிப்படையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நேர்மறையான அம்சங்கள் உள்ளன என்று பொருளாதார நிபுணர் தலால் ரஃபி கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% வளர்ச்சி அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும், சுகாதாரம் மற்றும் கல்விக்கு பட்ஜெட்டில் அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஒரு மேம்பாட்டு வங்கி தொடங்கப்பட உள்ளது என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக குவிந்துள்ள அதிக கடன் காரணமாக இலங்கை நிதி செலவுகள் அதிகமாக உள்ளன. மொத்த வட்டி செலுத்துதல்கள் மொத்த மூலதன செலவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செலவினம் மூலதன செலவை விட 4 மடங்கு அதிகம். பொருளாதாரம் வளரும் போது மூலதன செலவு பொருளாதார வளர்ச்சியை இயக்குவதால் நடுத்தர முதல் நீண்ட காலத்திற்கு மூலதன செலவினங்களை அதிகரிக்க அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்று அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய கிரிஷ் ஒப்பந்த வழக்கு தொடர்பாக இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன நாமல் ராஜபக்சவை தலா 10 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளோடு 1 லட்சம் ரொக்க பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். முந்தைய குற்றப்பதிவுகளை உறுதிப்படுத்த அவரது கைரேகை பதிவுகளை பெறவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிஷ் நிறுவனத்திற்கு சொந்தமான 70 மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் சட்ட அதிபர் குற்றவியல் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் ரக்வி மேம்பாட்டுக்காக இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனமான கிரிஷ்லங்கா பிரைவேட் லிமிடெட் வழங்கிய 70 மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி சட்ட அதிபரால் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதி நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும், இலங்கை வந்த பின்னர் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்த போது, வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி 13ஆம் தேதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டு விரைவில் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அத்தோடு வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்தி உண்மையானது அல்ல. தற்காலிக பிரச்சனைகள் இருப்பினும் அவை விரைவில் தீர்க்கப்பட்டுள்ளன என்று அறிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகள் மற்றும் கடன் பத்திரங்களை ரத்து செய்ததன் விளைவாக வாகன இறக்குமதி தொடர்பாக சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 90% மேல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் வாகன இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பா, தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.